ஹாய் கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரபுல் சோலிங் பற்றின வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த டெக்னிக்கை நம்ம எப்படி சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய சைட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டேபிள் லெவல் இருந்தது, சாயில் லூஸ் ஆகி விழுறது இருந்தது. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் பர் சாயில் ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து 5 மீட்டர் வரைக்குமே லூஸ் சாயில் தான் இருக்குது. என் வேல்யூமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சாயில் ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது 2.8 மீட்டர்ஸில் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 2.8 மீட்டர்ன்றது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 9 ஃபீட். நம்மளுக்கு சைட் கண்டிஷனில் 6 ஃபீட்லேயே வாட்டர் லெவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிக் பண்ணும்போது தண்ணி ஊற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம மேட் காங்கிரீட் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு ஆல்டர்னேட் பார்த்துட்டு இருந்தோம். டிசைன் பண்ணேன். நம்ம பைல் ஃபவுண்டேஷன் போகலாம் அப்படின்னு யோசித்தோம்னா எங்களுக்கு ஹார்ட் ரேக் வந்து 87 ஃபீட்டில் தான் அச்சீவ் ஆச்சு. ஸோ பைலும் அன்எக்கனாமிக்கலாக போயிடும், கஸ்டமருடைய பட்ஜெட் எக்ஸீட் ஆகிடும். ஸோ இதுக்கு வேறு எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன் தான் வந்து ரபுல் சோலிங் மெத்தடு. ஸோ பைல் ஃபவுண்டேஷன் ஏன் வேணான்றது ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் வந்து G+1 மட்டும்தான் இருந்தது. கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளோர் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அந்த லோட் கெப்பாசிட்டிக்கு ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கே போதுமானதாக இருந்தது டிசைன் பண்ணும்போது. ஸோ அதுக்காக இந்த டெக்னிக் ரபுல் சோலிங் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்று வரது தான். 6 அடியிலே தண்ணி ஊற்று வந்துருச்சு. நம்மளுக்கு டிசைன் பண்ணது வந்து 8 ஃபீட் வரைக்கும் எக்ஸ்கவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 2 ஃபீட் வந்து 40 mm அக்ரிகேட்டும் 6 இன்ச்சஸ் வந்து 20 mm அக்ரிகேட்டும் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 6 to 8 ஃபீட் 2 அடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ரொம்ப ஊற்று வர ஆரம்பிச்சிது. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர வர சாயிலும் சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிது. இதை நம்ம டீவாட்டரிங் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லையும் எடுத்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஸோ ஜேசிபியும் யூஸ் பண்ணியிருந்தோம், மேன் பவரும் யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப லேபர் கன்சியூமிங் ஜாபாக இருந்தது இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் மட்டும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 6 ஃபீட் டெப்த்து வந்தோடனேயுமே நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்று வர ஆரம்பிச்சிருச்சு. மண் அப்படியே சேறு மாதிரி குழன்னு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. இது நம்ம சீக்கிரமாக ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிசிசி போட்டால் தான் நம்மளுக்கு செட்டில் ஆகும். இல்லைனா அது வரைக்கும் சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். இந்த பிட்டு வந்து ஆக்சுவலாக சம்புக்காக எடுத்தது. ஸோ இது ஒரு பெரிய பிட்டு. இதில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பெரிய ஒரு டீவாட்டரிங் மோட்டரை வச்சு சைட்லேருந்து ரொம்ப தூரம் வெளியே ஹோஸ் பைப் கொண்டு போய் அந்த வாட்டரெல்லாம் வெளியே விட்டுட்டு இருந்தோம். சில பிட்லாம் வந்து ஜேசிபியும் யூஸ் பண்ணியிருந்தோம், மேன் பவரும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப ஜேசிபி கொடுக்கறதுனால வைப்ரேஷன்ஸில் ரொம்ப சாயில்லாம் சரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு 6 அடி வரைக்கும் ஜேசிபியில் எடுத்துகிட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் மேனுவலாக எடுத்து பக்கத்தில் லோடு எதுவும் வராமல் ரொம்ப தூரமாக கொண்டு போய் மண்ணெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தோம். நிறைய பிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற டைம்லலாம் திருப்பி மண் சரிஞ்சிரும். டபுள் ஒர்க்காக போயிட்டு இருந்தது. பட் இந்த சாயிலோடைய கண்டிஷன் அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்காக நிறைய மெனக்கெட்டுருந்தோம் இந்த சைட்டில். இந்த பிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிசிசிலாம் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சாண்ட் எவ்வளோ சரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் டிசைன் இதில் கீழே கொடுத்துருந்த மாதிரியே 2 ஃபீட்டுக்கு 40 mm அக்ரிகேட் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த பிட்டில். இது வந்து ஒரு சம்போடைய பிட்டு, அதனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் இருக்க 2 மார்க் தான் வந்து 2 ஃபீட் அண்ட் 6 இன்ச்சஸ்க்கான மார்க்கு. ஸோ அந்த லெவல் வர வரைக்கும் ஜல்லி கொட்டணுன்றதுக்காக சிம்பிளாக ஒரு டூல் மாதிரி மேக் பண்ணி வச்சுருந்தோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாயில் வந்து ஒரு பாதி ஆஃப் தான் எடுத்துருக்கு. மீதி பாதி ஆஃப் ஏன் எடுக்காமல் இருக்குன்னா, இந்த ஜல்லி கொட்டினதுக்கப்புறம் சாயில் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு பேலன்ஸ் இருக்க மண் எடுத்தோம்னா கொஞ்சம் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ சைட்டில் பிட் நிறைய ஆக ஆக ஜேசிபியோடைய ஆக்சஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து நிறைய பிட்ஸ்லாம் வந்து 40 mm வந்து மேனுவலாக தான் மூவ் பண்ணி பிட்குள்ளே கொட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ நிறைய லேபர் இன்டென்சிவாக இருந்தது இந்த ஜாபு. ஸோ நெக்ஸ்ட்டு 40 mm முடிச்சதுக்கப்புறம் 6 இன்ச்சஸ்க்கு வந்து 20 mm அக்ரிகேட் ஃபில் பண்ணியிருந்தோம். அதை ப்ராப்பராக டியூப் லெவலுக்கு லெவல் பண்ணிட்டோம்.
இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எம்சாண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன பெட்டு மாதிரி போட்டு அதை ஒரு லெவல் பண்ணிவிட்டு சில பிட்லாம் வந்து அன்றைக்கே வந்து பிசிசி போட்டால் தான் சப்போஸ் நைட்டு மழை வந்தாலும் அந்த சாயில் வந்து சரிஞ்சு பிட்டை வந்து எதுவும் கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லி நைட் ஒர்க்கும் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் இது. கீழே வந்து பிசிசிலே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. இது ரொம்ப பெரிய பிட்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன இனோவேஷன்லாம் சைட்டில் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வச்சு அந்த ஷீட்டில் ஜெல்லியை கொட்டி சீக்கிரமாக உள்ளே கொண்டு போய் ஃபில் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சைட்டில் வந்து அந்த 2 ஃபீட்டுக்கு 40 எம்எம்மோ 6 இன்ச்சஸ்க்கு 20 எம்எம்மோ அவ்வளோ அக்ரிகேட் யூஸ் பண்ணதுனால நம்ம சைட்டில் வந்து எக்ஸ்கவேஷன் சாண்டு மட்டுமே இவ்வளோ இருக்குது. ஆல்மோஸ்ட்டு பாதி ரோடே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சாயில் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். தலை மலை மாதிரி குளிச்சு வச்சுக்கிறீங்க, மலை மாதிரி குளிச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லேண்டில் வந்து வாட்டர் டேபிள் லெவல் அதிகமாக ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த எல்டிபி ஷீட் வந்து நம்ம பிசிசிக்கு கீழேயே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் டேம்ப்னஸ் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் எல்டிபி ஷீட் போட்டதுக்கப்புறம் 6 இன்ச்சஸ்க்கு வந்து பிசிசி காங்கிரீட் கொடுத்துருந்தோம். இதுக்கு மேலே நம்மளோட ரெகுலர் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ பிசிசி முடிக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிசிசி முடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம லைன் கட்டி ப்ளம்பர் விட்டு கீழே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜை உள்ளே கொண்டு வந்து மார்க்கிங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கீழே 75 mm கவர் பிளாக் வச்சுட்டு செங்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கும் ஃப்யூச்சரில். ஸோ ப்ராப்பரான கவர் பிளாக்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ஷட்டரிங் பண்ணணும். ஷட்டரிங்க்கு வந்து சைடில் ப்ராப்பராக சப்போர்ட்ஸு நீங்கள் வந்து பைண்டிங் ஒயர்லாம் கொடுத்து நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காங்கிரீட் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இல்லைனா பல்ஜ் ஆச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து குறையும். ஸோ காங்கிரீட் போடும்போதும் ப்ராப்பராக வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல காம்பேக்ஷன் நடக்கும், ரெக்வயர்ட் ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். ஸோ காங்கிரீட் முடித்த மறுநாள் ப்ராப்பராக டீஷேட்டரிங் பண்ணிவிட்டு கனி பேக்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுங்கள். நீங்கள் அதை ரீஃபில் பண்ணுற வரைக்கும் கனி பேக்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணதுக்கப்புறமும் அந்த சாயிலை வெட்டாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு ப்ராப்பராக க்யூரிங் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்களுடைய சைட்டில் நடக்கிற மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.